ஹலோ, பிரைஸ் காட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நான் 1 மணி நேரமாக உட்காந்து பார்த்துட்ருக்கிறேன். நிறைய பேர் கை கட்டிக்கிட்டு கொஞ்சம் அமைதலாக இருக்கீங்க. குளிரா என்னன்னு தெரியல. நல்ல உற்சாகமாக கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சி நாள். ஒரு மனமகிழ்ச்சி நாள். Praise the Lord. இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய செய்தியை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாக வந்திருக்கீங்க? நான் அல்ல, தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷமா இருப்போம். தேவன் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதலாவதாக என்னை அன்போடு அழைத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நிற்பதற்கு காரணமாக இருந்த பாஸ்டர் வசந்தம் ஜோசப் ஐயா அவர்களுக்கும், தாயார் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும், மற்றும் சர்ச்சினுடைய அசோசியேட் பாஸ்டர்ஸ், எல்டர்ஸ், மூப்பர், உதவியாளர்கள், டீக்கன்ஸ், இவாஞ்சலிஸ்ட், பிரேயர் வாரியர்ஸ், செல் பிரேயர் லீடர்ஸ், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். சொல்லுங்க ஆமென். அம்மா அனௌன்ஸ் பண்ண மாதிரி புதிய ஏற்பாட்டு இறையியல் ஒரு அறிமுகம் என்ற ஒரு புத்தகத்தை எழுத கர்த்தர் உதவி செய்தார். இதற்கு முன்னாடி பரிசுத்தம் என்ற ஒரு புத்தகத்தை நான் எழுதினேன். இந்த புத்தகம் பின்னாடி புக் ஸ்டாலில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயனடையுங்கள். ஒரு ஓவர் வியூ, நியூ டெஸ்டமென்ட் குறித்து ஒரு ஓவர் வியூ அதில் எழுதப்பட்டிருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ நம்ம நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை மையமாக வைத்து நான் உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யாராவது ஒரு வாசிக்கலாமே? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய திவ்ய வார்த்தையை பிட்டு எங்களுக்கு தாரும். இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அதே போல இந்த வசனமாகி அப்பத்தை எங்களுக்கு பிட்டு தாரும். எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். இந்த நாள் வந்தது நல்லது என்று சொல்லி நாங்கள் சந்தோஷத்தோடு வீடுகளுக்கு செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அடியனை மறைத்துக் கொள்ளும், சாதகமான சூழ்நிலை உண்டாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இதில் 3 பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்குறித்தல், அழைப்பு, நீதிமான், மகிமைப்படுத்தி. 4 பதங்கள் ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கிறது. Those who he predestination he has called, those who he called he also justified, and those whom he justified he also glorified. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் முன்குறித்து. கொஞ்சம் பேசுங்களேன். ஆண்டவர் முன்குறித்து, அழைத்து, தெரிந்து கொண்டு, நீதிமான்களாக்கி, மகிமைப்படுத்தி கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. ஆமென். நாம் ஏதோ எதேச்சையாய் வரவில்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டோம். தமிழில் சொல்வார்கள், வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் சாவோம். ஏதோ ஒன்றுக்காக வரவில்லை. நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறார் ஆண்டவரை அழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள்? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எப்போ அழைத்தாராம்? எரேமியால பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சில வசனங்களை மட்டும் வாசிப்போம். எல்லா வசனங்களையும் நான் வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் குறித்து கொள்ளலாம் வசனத்தை எழுதுகிற பழக்கம், அது நல்ல பழக்கம். அநேகரை நான் பார்க்கிறேன். நான் 1985 பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் மூலமாக நான் ஞானஸ்தானம் எடுத்தவன். அப்பொழுதிருந்து எனக்கு பழக்கம் என்னவென்றால், ஐயா கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் எழுதுவேன். பெரியவர் ஐயா வருவாங்க, சுந்தரம் ஐயா வருவாங்க, அவங்க கொடுக்குற செய்திகள். ராபர்ட் சைமன் ஐயா வருவாங்க, சில நேரத்தில் ஜஸ்டின் பிரபாகரன் வருவாங்க, பாஸ்டர் ஆனந்த் ஐயா சில நேரத்தில் பேசுவாங்க, அண்ணன் சில நேரத்தில், மோசண்ணன் சில நேரத்தில் பேசுவாங்க.
இப்படி அந்த நாட்களிலிருந்து, நான் சொல்வது 1985, 40 வருடத்துக்கு முன்பாக, அப்பொழுது நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தேன். அந்த நாட்களிலிருந்து வசனம் எழுதுகிற பழக்கம் எனக்குள் இருந்ததுனாலே இன்றைக்கு புத்தகத்தை எழுத கர்த்தர் உதவி செய்தார். வேத வசனம் தான் நமக்கு ஜீவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் நல்ல ஒரு 3/4 மணி நேரம் ஆராதனை செய்தோம், நல்ல அறிவிப்புகளை கேட்டோம் இல்லையா? தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். உற்சாகத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அல்லேலூயா சொல்லுங்க. முன்னாடி ஒருத்தர் அல்லேலூயா சொல்லி ஒரு பிரதர் இருக்காரு. ஆமென் அல்லேலூயா. அவர் நல்ல அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருப்பார். எத்தனை அல்லேலூயா சொன்னாலும் சொல்லிட்டே இருப்பார் அவர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டார். பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் இல்லையா? எபேசியர்ல பார்க்கிறோம். அப்போ பாவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாமல் இருந்தோம் இல்லையா? இக்னோரன்ஸ்ல இருந்தோம். ஆண்டவரை அறியாமல் ஏதோ ஒரு வழிபட்டு கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்தார். நான் இங்க உள்ளே வரும்பொழுது பிரதர் ஆராதனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். நான் உள்ளே நுழையும் போது, கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். பாவத்தில் வாழ்ந்து அறியாமல் இருந்தபோது தேவன் நம்மை ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பழைய பாடல் ஒன்றை பாடுவோம். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழியதை சுமந்தலைந்தேன், ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார், அவர் அன்பு குரல் என்னை அழைத்தது என்ற சந்தோஷம் பொங்குதே என்ற ஒரு பாடலுடைய ஒரு அடிகளை பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடும்படி விரும்புகிறேன். ரொம்ப நேரமாக நீங்கள் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. ஒரு கரங்களை தட்டி ஒரு கோரஸை பாடுவோம். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தலைந்தே, வழி தப்பி நான் திரிந்தே, பாவ வழி அதை சுமந்தலைந்தே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் பாவம் நீங்கிட்டே. முகத்தில் ஒரு சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. உண்மையான ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இயேசு என்னை அழைத்தார், இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்குதே. ஆண்டவர் சொல்கிறார் யோவான் சுவிசேஷத்தில், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். So God has chosen us. நாம் எல்லாரும் சாதாரணமான ஆட்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are the chosen vessel. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மை முன்குறித்து, நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் நம்மை விட படித்தவர்கள், ஞானிகள், அழகானவர்கள், திறமையானவர்கள் இல்லையா, தமிழில் அழகாய் பேசக்கூடியவர்கள், நல்ல பணக்காரர்கள்லாம் இருக்கும் பொழுது ஒன்றுத்துக்கும் உதவாத என்னை தெரிந்து கொண்டாரே. அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அவருடைய அழைப்பை குறித்து நான் வாசித்துக் கொண்டிருந்த போது, அவருடைய அழைப்பு பரம அழைப்பு. எபிரேயர் 3:1 நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். அவர் நம்மை பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். We are the partakers of the heavenly calling. முதலாவது ஒரு காலிங்கை குறித்து ஒரு 3 குறிப்புகளை சொல்கிறேன், நீங்கள் எழுதி கொள்ளலாம். heavenly calling, தேவன் நம்மை அழைத்தது பரலோகத்துக்காக. ஆமென் சொல்லவே இல்லையே? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எங்கள் ஆலயத்திலே ஒரு அம்மா இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஜப குறிப்பு எழுதி கொடுத்தார்கள். ஐயா, இந்த ஓட்டர் ஐடி, இந்த ரேஷன் கார்டு இதெல்லாம் வரவே இல்லை, எனக்கு பல நாட்களாக நான் ட்ரை பண்ணுறேன். சொன்னேன், அம்மா நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவர் நம்மை பரம அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். பரலோகம் போவது தான் நம்முடைய லக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? அது ஒரு ஹை காலிங்னு சொல்லலாம், உன்னதமான அழைப்பு. பேதுருவும் அந்திரேயாவும் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியல, மத்தேயு 4 இயேசு வருகிறார். அவரை பார்த்து, என்ன செய்கிறீர்கள்? வலைகளை அலசி கொண்டிருந்தால் ஆண்டு சொல்றார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கவளாய் மாற்றுவேன். அவருடைய அழைப்பு பாருங்க, உன்னதமான அழைப்பு. இந்த உலகத்திலே
ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு என்றால் அதுதான் தேவன் கொடுக்கிற அழைப்பு. எபிரேயர் 5:4 சொல்லுது, ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டாலுடைய ஒருவனும் கனமான ஊழியத்துக்கு வரவே முடியாது. இட் இஸ் a heavenly calling, high calling, it's a honorable calling. கனமான ஒரு அழைப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, நான் சில கல்யாணத்துக்கு போயிருக்கோம். இதே பிகேல நம்ம நிறைய கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கிறேன். வரும்பொழுது நிறைய ஊழியர்கள் இங்கே இருப்பார்கள், மாப்பிள்ளை பொண்ணு இருப்பாங்க, எல்லாம் கல்யாணம் நடத்திட்டு இருப்பாங்க. நான் வந்து அப்படியே பின்னாடி உட்காருவேன். ஏனென்றால் அந்த வீடு எனக்கு பரிச்சயம் இல்லை, அவ்வளோ பழக்கம் இல்லை. ஏதோ அழைத்தார்கள் என்று பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் வந்திருப்போம். திடீரென்று யாராவது பாஸ்டர் பார்த்து வாங்கன்னு சொல்லி மேலே கூப்பிடுவாங்க. இல்லாவிட்டால் கீழே உட்காந்துட்டு நம்ம அப்படியே கீழே போயிடுவோம். ஆண்டவர் அப்படி அல்ல. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கனத்துக்குரிய ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் சாதாரணமானவன் அல்ல. சொல்லுங்க, நாங்கள் சாதாரணமானவன் அல்ல. தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு கனத்துக்குரிய அழைப்பு, மகிமையான அழைப்பு. நம்ம மகிமைன்னு சொல்றோம்ல, க்ளோரி. ஜெபம் சொல்லுங்க, க்ளோரி 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 க்ளோரி. க்ளோரிக்கான அர்த்தமே நம்ம தெரியாம கனம் மகிமை என்று சொல்கிறோம். அதை ஒரு பைபிள் டிக்ஷனரியில் நான் பார்த்தேன். அந்த ஹீப்ரு பதத்தில் அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா வெயிட் என்று போட்டிருக்குது. கனத்துக்குரிய மகிமை என்றால் கனத்துக்குரிய பெரிய உயர்ந்த அழைப்பை தான் நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லவே இல்லையே. ஒருவேளை இந்த உலகம் நம்மை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், இந்த உலகத்தின் மக்கள் நம்மை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், ஆனால் பரலோகம் நம்மை அங்கீகரிக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் இந்த காலவெளியிலே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். So what is my call? What is my goal? What is my destiny? What is my future? என்னுடைய எதிர்காலம் என்ன? நம்ம என்னைக்காவது யோசித்திருக்கிறோமா? நீங்கள் இன்றைக்கு யோசிக்க வேண்டும். நீங்கள் செய்தி கேட்டுக்கொண்டே யோசிக்க வேண்டும். நான் யார்? நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? நான் என்னுடைய எதிர்காலம் என்ன? என்னுடைய டெஸ்டினி என்ன? என்னுடைய இட்டர்னிட்டி எங்கே? என்னுடைய விஷன் என்ன? நாம் அதை சிந்திக்க வேண்டும். நாம் சாதாரணமான அல்ல, குப்பனும் சுப்பனும் இல்லையா, பல உலகத்தில் எவ்வளோ மக்கள் வாழ்றாங்க. அது போல நாமும் வாழ்ந்துட்டு மறிக்கல்ல. தேவன் நம்மை உன்னதமான அழைப்புக்கு கொடுத்திருக்கிறார். யுவர் டெஸ்டினி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஹிஸ்டரி என்று சொல்வார்கள். அதாவது இந்த உலகத்தில் வரலாறு படைப்பதை விட நம்முடைய முடிவு தான் முக்கியம். பவுலப்போஸ்தலன் அதை குறித்து என்ன தெரியுமா எழுதுகிறார்? 1 கொரிந்தியர் 9:26 நிச்சயமில்லாதவனாக நான் ஓடேன். என்ன சொல்றார் பவுலப்போஸ்தலன்? நிச்சயமில்லாதவனாக நான் ஓடேன். அப்படியானால் இன்றைக்கு அநேகர் இடறி போகிறார்கள். இந்த ஊழியத்தின் பாதையிலே ஒரு 40 வருட காலம் நான் விசுவாசியாகவும் ஊழியராகவும் அப்படியே படிப்படியாய் நான் வளர்ந்து வந்த நாட்களிலே நான் பார்த்த அனுபவங்களின் வாயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், கர்த்தரை அழைத்தார் என்று வருகிறார்கள், ஊழியமெல்லாம் செய்கிறார்கள். திடீரென்று அவர்கள் காணாமல் போகிறார்கள். திடீரென்று அவர்கள் பின்வாங்கி போகிறதை நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள்? அவளுக்கு ஆலயம் போர் அடிக்குது, கர்த்தர் போர் அடிக்குது, ஊழியத்துக்கு வர இஷ்டம் இல்லை, அப்படியே வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்காள். ஒருவேளை இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், இடறி போயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். 2 பேதுரு 1:10 பேதுரு அப்போஸ்தலன் இப்படியா எழுதுகிறார். அந்த வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். 2 பேதுரு 1:10 ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நான் அடிக்கடி ஒரு டீச்சராக இருக்கிறதுனால அப்படி சொல்வேன், தப்பா எடுத்துக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்கள் அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, சேரை பார்த்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்லுங்க? உங்கள் அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். Confirm your calling. Make sure you are calling and choosing. நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? தேவன் என்னை ஏன் அழைத்தார்? என்றைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? இங்க பேதுரு சொல்கிறார், உங்கள் அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். இப்படி செய்தால் நீங்கள் இடறி விழுவதில்லை. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் பார்க்கிற காரியங்களை நான் சொல்லவே தேவையில்லை. திடீரென்று அவர்கள் பாடகராக இருக்கிறார்கள், சுவிசேஷர்கள் என்று சொல்லுகிறார்கள். திடீரென்று கர்த்தரை அழைத்தார் என்று சபை ஆரம்பிக்கிறார்கள். சபை ஆரம்பித்தோன்னு திடீர்னு அப்போஸ்தலராய் மாறுகிறார்கள், திடீர்னு பிஷப்பாய் மாறுகிறார்கள், திடீர்னு காணாமல் போகிறார்கள். எங்க ஒரு சிரிக்க கூட மாட்டீங்களே? காரணம் என்னவென்றால், they must know what is their calling. I know my calling. I am a pastor. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். I am a servant of God. I am a teacher. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Confirm your calling. நீங்கள் விசுவாசிகளா, நீங்கள் ஊழியரா, நீங்கள் சுவிசேஷகரா,
தேவன் உங்களை எந்த அழைப்பிலே அழைத்தார்? உன்னதமான அழைப்பு என்று நான் சொன்னேன், அது மகிமையான அழைப்பு என்று நான் சொன்னேன், அது கனத்துக்குரிய அழைப்பு என்று சொன்னேன். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரத்தம் விலையாக கொடுத்து வாங்கி இருக்கிறார். So we have bought by the price. So God has paid the price. What price? Jesus shed his holy blood and he bought it. நம்மை கர்த்தர் வாங்கினார். ஒரு ஆமென் சொல்லவே இல்லையே? அம்மா, உங்களையும் என்னையும் வாங்குவதற்கு, அழைப்பதற்கு தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சிலுவிலே சிந்தினார். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாத்ரா 33:17 நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். மோசேவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மோசே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். I called you by your name. தேவன் நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கை உயர்த்தி, ஆண்டவர் என்ன பேர் சொல்லி அழைத்தார். எங்க ஆலயத்தில் ஒரு சகோதரன் இருக்கிறார், அவர் பேர் ஜார்ஜ். அவர் ஒரு நாளிலே சொன்னார், திடீரென்று ஒரு நாள் சாட்சி நேரத்தில் எழுந்து சொன்னார், பாஸ்டர், நேற்று இரவு நான் தூங்கி கொண்டிருந்த போது என்னை ஜார்ஜ் ஜார்ஜ் என்று 2 தடவை யாரோ கூப்பிட்டார்கள். நான் எழுந்து பார்த்தேன், சுற்றுமுற்றும் யாரும் காணவில்லை. நான் சொன்னேன், ஆண்டவர் உன்னை பேர் சொல்லி அழைத்தார். நீங்கள் வேதத்திலே பாருங்களேன், மோசேவை ஆண்டவர் 2 தடவை சொல்லி அழைக்கிறார். மோசே மோசே, நீ நிற்கிற இடம், கொஞ்சம் பேசுங்களேன், நிற்கிற இடம். ஆபிரகாமை பார்த்து அழைக்கிற ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே, ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் என்ன போடாத, கையை போடாது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் அழைக்கிறார், சாமுவேலே சாமுவேலே. நீங்க வேதத்தில் நீங்க பார்த்தீங்க, நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். யாக்கோபை பார்த்து ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் யாக்கோபே யாக்கோபே என்று அழைக்கிறார். சீமோனை பார்த்து சீமோனே சீமோனே என்று அழைக்கிறார். மார்த்தாளை பார்த்து மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். சவுலை பார்த்து சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இந்த காலை வேளையிலே என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய பேர் அவருக்கு தெரியும். நட்சத்திரங்களுக்கே பேர் விட்டு அழைக்கிற தேவன் அல்லவா அவர். அவருடைய அறிவு அளவில்லாதது. நீங்க சொல்லலாம், என் பேர் எப்படி பாஸ்டர் ஆண்டவருக்கு தெரியும்? ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அத்தனை பேரும் அவருக்கு தெரியும். அவருடைய ஞானம் அளவிட முடியாதது. ஒரு கோரஸ் ஒன்று பாடுவோமா? பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன் ஆக்கியது உங்க கிருபை. அவருடைய கிருபையினாலே நாம் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை கிருபை அவருடைய கிருபை, கிருபை 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 கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். Glory பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை அழைத்தார் என்று சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய படிப்பை வைத்து தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய திறமையை வைத்து தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய அந்தஸ்தை வைத்து தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய பேக்ரவுண்டை வைத்து தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்லுது, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். He is a faithful God. ஆமென் சொல்லலையே? 1 பேதுரு 1:15 உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பிலே நம்ம எப்படி இருக்குன்னா உறுதியா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையில நீங்க உறுதியா இருக்கணும். இன்னைக்கு கடைசி காலத்தில் பார்க்கிறோம். இப்படி ஒரு செய்திக்கு ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். ஒரு சபையிலே அவர் பாஸ்டர் வர்ஷிப்லாம் லீட் பண்ணுற சகோதரர் திடீரென்று ஒரு வேறொரு சபையிலே லீட் பண்ணிட்டு இருந்தார். சபையெல்லாம் முடிஞ்சது. நான் என்ன பாஸ்டர் நீங்கள் அங்கே இருந்தீங்க? இங்கே இல்லை பாஸ்டர், எனக்கு நான் இங்கே வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா வேறொரு இடத்துல இருக்கிறார். அழைப்பிலே உறுதி இல்லை, ஸ்திரத்தன்மை இல்லை. கர்த்தர் உங்களை எங்கு நாட்டினாரோ, எதற்கு அழைத்தாரோ அதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஏன் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடாது? கர்த்தர் உங்களை கிரேட் அசம்பிளி ஆஃப் ஹோலி மவுண்டன் சபைக்கு அழைத்திருக்கிறாரா?
இந்த சபையிலே தேவன் உங்களை வைத்திருக்கிறாரா? உங்களுக்கு இங்க ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இங்குதான் நீங்க நிலைத்திருக்க வேண்டும். இந்த அழைப்பை மாத்தி 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 அவங்க இஷ்டத்துக்கு போல திடீர்னு சொல்லுவாங்க, 40 நாள் உபவாசம் இருந்தேன், கர்த்தர் பேசினாரு. கர்த்தர் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை கர்த்தர் பேசவே மாட்டார். அவர் பேசினால் எல்லாமே வேதத்தின் பிரகாரம் தான் இருக்கும். நமக்கு துலாக்கோல் எதுனா, நமக்கு பைபிள் தான் ஸ்கேலு. இதுதான் நம்ம வழி நடத்தக்கூடியது. ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? பைபிள் கொண்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நவீன காலம், எல்லாம் பைபிள் எங்கே பார்க்குறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு இல்லை? ஆமாம், எங்கள் ஆலயத்தில் இதுக்குன்னே ஒரு ஆளை போட்டுருக்கோம். அவருக்கு என்ன வேலைன்னா, சர்ச்சுக்கு உள்ளே வரும்போதே வாலி பசங்கிட்டு எல்லா மொபைலும் பிடுங்கி வைக்கிறது தான் வேலை அவருக்கு. பிள்ளைங்களுக்கு அது தெரியல, அதனுடைய சாராம்சம் தெரியல, வசனத்தினுடைய ஆழம் அவங்களுக்கு தெரியல. அன்பானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது வாலிபர் கூட்டம் கீழே நடக்குது, சண்டே கிளாஸ்க்கு பிள்ளைங்க போயிட்டாங்க, பெரியவங்க மட்டும் நம்ம இருக்கிறோம். நல்லது, நீங்கள் அமைதலாய் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள், தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிவைன் காலிங்? இதுக்கு நான் இப்படி பேர் வைக்கிறேன், தெய்வீக அழைப்பு. தேவன் நம்ம அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு என்று சொல்லேன். இப்பொழுது நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு என்னவென்றால், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிவைன் காலிங்? தேவன் நம்மை எதற்காக அழைத்தார்? தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? என்றைக்கு அந்த கொஸ்டினை உங்களுக்குள்ள நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்களா? பாஸ்டர் என்னை சபைக்கு வரும்படி அழைத்த போது நான் தேவ சமூகத்திலே உபவாசம் எடுத்து காத்திருந்தேன். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணுமே, தேவன் என்ன வார்த்தையை கொடுப்பது? அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தைகளை குறித்து பேசும்படி எனக்கு உணர்த்தினபடினால் நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை அழைத்ததுக்கு காரணங்கள் என்ன? தேவன் நம்மை சும்மா அழைக்கல, சில காரணங்களோடு அழைத்திருக்கிறார். நேரம் வாய்க்கும் வரை நான் பேசுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வரும்பொழுது நான் அதை நிறைவு செய்கிறேன். முதலாவது குறிப்பு வாசிக்கலாமா? ரோமர் 1:2 தேவன் நம்மை அழைத்ததுக்கான நோக்கம் என்ன? ஒருவர் ரோமர் 1:2 இன்னொருவர் 1 பேதுரு 1:15-16 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். பைபிள் இருந்தால் தயவுசெய்து திறந்து பார்க்கும்படி உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் 1 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், முதல் நிருபம் 1 வாசிங்க ஐயா. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய. போதுங்கய்யா, அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? இப்ப சொல்லுங்க ஆன்சரு. பரிசுத்தவான்களாகும்படி, to be saints. So what is the purpose of divine calling? We have been called to be saints. அந்த வசனம் சொன்னேன். 1 பேதுரு 1:15-16 வாசிங்க. 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் சொல்றது என்னோட சேர்த்து சொல்லாமா? தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்னவென்றால், அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பரிசுத்தம் என்பது நம்முடைய உடையிலே மட்டும் அல்ல, இல்லாவிட்டால் வெளிப்புறமான சில காரியங்களை கற்றுவது மட்டும் அல்ல. இன்றைக்கு அதை எம்பசைஸ் பண்றாங்க பாஸ்டர்ஸுங்க. நானும் பல நாட்களிலே அதை எம்பசைஸ் பண்ணேன் எங்க சபையில. அப்புறம் தான் ஆண்டவன் கண்களை திறந்தார். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்புறமான பரிசுத்தம் நமக்கு தேவை, அது ஒரு யூனிஃபார்முக்காக, அது ஒரு ஒழுங்குக்காக. ஆனால் இதயத்திலே நிறைய அழுக்குகள், பாவங்கள் குடிக்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தெய்வத்தை தரிசிக்க முடியுமா? முடியாதா? அப்போ கிறிஸ்டியானிட்டி என்பது என்ன? அப்போ ஹோலினஸ் என்பது என்ன? Holiness is not optional, it is a commandment of God. செய்யலாம், பரிசுத்தமா இருக்கலாம், இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி கிடையாது. It is a command. அது ஒரு கட்டளை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Holiness is the hallmark of a Christian. ஒரு கிறிஸ்துவனுடைய தரத்தை காட்டுகிறதே பரிசுத்தம் தான். சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்க. இந்த பரிசுத்தத்தை சொல்லித்தர இடம் எது? யாராவது கரெக்டாக சொல்லுங்க. இந்த பரிசுத்தத்தை டீச் பண்ற சொல்லித்தர இடம் எது?
தேவ ஆவியானவர்ன்றாங்க, வெரி குட். அப்புறம் சபை, இதை நீங்க சொல்லவே இல்லையே. இந்த பரிசுத்தத்தை டீச் பண்ற இடம் எதுங்க? சபை. சர்ச்சு தான் உங்களுக்கு டீச் பண்ணுது. ஸோ சர்ச் இஸ் த பிளேஸ் ஆஃப் ஹோலினஸ். ஒரு ஆமேன் சொல்லவே இல்லையே. எல்லா சபைகளும் என்ன போட்டிருப்பாங்க? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை பரிசுத்தமானது நித்திய அலங்காரமாக இருக்க கடவுது, இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் ஆவியில் வளர்ந்தவங்க, பல வருஷம் ஏசியிலேருந்து, அதுக்கப்புறம் நம்ம பிரியகுமார் பாஸ்டர் கிட்ட இருந்து இப்போ ஐயா கிட்ட இருக்கீங்க. உங்களுக்கு எல்லா சத்தியமும் தெரியும். நான் சொல்கிற வர சத்தியத்தை நீங்கள் அடுத்த பாயிண்ட் என்ன நீங்களே சொல்லிடுவீங்க. நான் உங்களை விட சிறந்த பேச்சாளர் என்பதற்காக என்னை நிறுத்தவில்லை. தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் ஆலயத்தை விட்டு போகும்பொழுது ஒரு நிறைவோடு போக போகிறீர்கள். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற இடம் தான் சபை. சபை என்பது பொழுதுபோக்கும் இடம் அல்ல, அது பழுது பார்க்கும் இடம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சபை என்பது பொழுதுபோக்கும் இடம் அல்ல, அது பழுது பார்க்கும் இடம். So church is not the entertainment place. So it is the place of equipping the saints. இங்க பரிசுத்தவான்களை உருவாக்குகிற இடம். பாஸ்டருடைய செய்திகள்லாம் கேட்டு கேட்டு தான் நாங்கள்லாம் அந்த பரிசுத்தத்தில் வளர்ந்தோம். நான் சபைக்குள்ளே வரும்போது 16 வயசு, +2 எழுதி முடிச்சுட்டு வரேன். 10/3/1985 என்னுடைய டேட் ஆஃப் ஞானஸ்தானம். அப்போத்துலேருந்து அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு வளர்ந்து அது ரத்தத்துக்குள்ள ஊறி கர்த்தரின் வாழ்க்கையை இம்மட்டுமா என்னை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபை மாத்திரம் இல்லாதிருந்தால் என்றைக்கோ சாத்தான் இந்த உலகத்தை நரகமாக்கி இருப்பான். சொன்னது நான் அல்ல, ஜார்ஜ் முல்லர். ஜார்ஜ் முல்லர் என்ன தெரியுமா சொன்னாரு? சபை மாத்திரம் இல்லாதிருந்தால் என்றைக்கோ சாத்தான் இந்த உலகத்தை என்ன ஆக்கியிருப்பான்? நரகமாக்கி இருப்பான். அப்போ சபை தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஒரு ஆமேன் சொல்லவே இல்லையே. இன்னைக்கு நம்ம நாமே பரிசுத்தமாலாம் வாழ முடியாது, தேவனுடைய கிருபை வேணும். ஒரு பழைய பாடல் ஒன்றை பாடுவோம். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. சபைக்குள் இருக்கிற வரைக்கும் நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம். சபையை விட்டு நம்ம வெளியே போய் சொசைட்டியில் அப்படி போகும் பொழுதே நம்முடைய பரிசுத்தத்தை பிசாசு கெடுத்துடுறான். நம்ம அதுக்கு இடம் கொடுத்துட்றோம். ஆனால் ஆண்டுகிட்ட தினமும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே உம்முடைய துணை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. பல்லமா அந்த பாட்டை எல்லாம் சேர்ந்து, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது. பரிசுத்த கூட்டம் நடுவே க்ளோரி ஜோலி தேடும் சுத்த ஜோதியே அரூபியே வேலாயில் ஆடியானென்றும் மாறீரோ. அரூபியே வேலாயில் ஆடியானென்றும் மாறீரோ. இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். இந்த கை உயர்த்தி சொல்லுங்க பாருங்க, இந்த சரீரம், இதை பார்த்து பேசுங்க, இந்த சரீரம் பரிசுத்தாவினுடைய ஆலயம். God wants to dwell in us. நமக்குள்ள தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டின்படி church is not the building, we are the church. ஒத்துக்கொள்றவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம இன்னைக்கு பிகேன்ல இருக்கலாம், நாளைக்கு ஸ்கிட்மோர் போகலாம், நாளைக்கு YMCA போகலாம், நாளைக்கு சொந்தமான இடத்துக்கும் போகலாம். சொந்தமான இடத்துக்கு போகலாம்னா 4 பேர் தான் ஆமேன்னு சொல்கிறீங்க. இங்கே பில்டிங் ஃபண்ட் வச்சுருக்கிறாங்க. நாம் ஏன் நம்ம சபைக்கு ஒரு சொந்தமான பெரிய விசாலமான கட்டடத்தை கர்த்தர் வரத்து தாமதமானால் கட்ட முடியாது? கட்ட முடியும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. திறப்பு விழாவுக்கு நான் கண்டிப்பாக வருவேன். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். விசுவாசத்தில் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை நாள் தான் வாடகை கொடுத்து கொண்டிருப்பது? பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்க நமக்கு ஒரு இடம் தேவை. அப்போ we should not compromise with this holiness.
அதாவது காம்ப்ரமைஸே கிடையாது. தட் ஷுட் நாட் எனி காம்ப்ரமைஸ். சமரசம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. பரவாயில்ல பாஸ்டர், அது பண்ணால் என்ன பாஸ்டர், அது சேர்த்துக்கலாம் பாஸ்டர், அதெல்லாம் பரவாயில்ல பாஸ்டர், அப்படிலாம் பரவாயில்லலாம் கிடையாது. பாருங்க, அவர் மணவாளன், நம்ம யாரு? வெரி சிம்பிள் லாஜிக். அவர் மணவாளன், நம்ம யாரு? we are the bride of Christ, இல்லையா? அப்போ பிரைட் க்ரூம் வரப்போறார். அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்களேன்? அவர் எப்படிப்பட்டவர்? அப்போ அவரை கல்யாணம் பண்ணால் நான் என்ன பண்ணோம்? இப்போது பொண்ணு தேடுறோம், பையன் தேடுறோம். பையன் வந்து பிஇ எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்காரு. பொண்ணை வந்து ஒரு 10th படித்த 12th படிச்சு கொடுப்போம், கொடுக்க மாட்டோம். நம்ம யோசிப்போம், பிஇ எம்பிஏ படித்து அவன் டிசிஎஸ்ல காக்னிசன்ட்டில் வேலை செய்கிறாருன்னா, அப்போ அதுக்கு ஈக்குவலாக பார்த்து கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருந்தால் தாங்க பாஸ்டர் நல்லாயிருக்கும். அப்படி தானே பார்க்குறோம் நம்ம ரேஞ்சுக்கு. அதே மாதிரி தான் ஆண்டவர் பரிசுத்தர்னா நாம் எப்படி இருக்கணும்? ஸோ வி ஷுட் லிவ் ஹோலி லைஃப். அதர்வைஸ் ஹவு கேன், எப்படி அவர் நம்ம மேரேஜ் பண்ணுவார்? எப்படி நம்ம கல்யாணம் நடக்கும்? எப்படி ஆண்டோடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம்? சான்ஸே கிடையாது. நம்ம ஏமாற்றிக்கொள்ள விரும்பக்கூடாது. அன்பானவர்களே, நான் சத்தியத்தை சொல்கிறேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் பரிசுத்தம் இல்லாவிட்டால் நிச்சயமாய் ஆண்டுடைய வருகையிலே கைவிடப்படுவோம். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி அழைத்திருக்கிறார். ஒருவேளை தேவனுக்கு பிரிக்காத காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தால், இதை பார்த்து கொண்டிருக்கிற நபரே, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அதை விட்டு வெளியே வாருங்கள். பாஸ்டர் ஆராதனை பண்ணும்போது சொன்னாரு, ஒரு காரியம் உங்களுக்கு தடையா இருக்குது என்றால், அந்த பெஸ்தபேல் இடத்துல தாவீது பாவம் செய்தான், ஆனால் அதை விட்டு வெளியே வந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். விட வேண்டிய காரியங்களை விட வேண்டிய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் தேவன் நம்மை நியாயத்திருக்கிற வருஷம். 2026 வருஷம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற வருஷம். தேவனை சார்ந்து கொள்ளுதலுக்கு, பரிசுத்தமாக வாழ்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான வருஷம். தேவனுக்கு விரோதமான செயல்களுக்கு இது ஒரு இயர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் என்று தேவன் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். ஆமாங்க, 7 நாள் உபவாசத்தில் இருந்தபோது தேவன் சொன்னார், இயர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் தோஸ் ஹூ ஆர் லிவிங் இன் சின், சீக்ரெட் சின். ஆனால் ஃப்ளரிஷிங் இயர், கர்த்தருக்காக வாழ்கிறவர்களுக்கு இது ஃப்ளரிஷிங் இயர். ஒரு ஆமேன் சொல்லலே. அப்போ தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? முதல் குறிப்பு சொல்லுங்கள். தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, சொல்லுங்க, அது முடிங்க, பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். 2வது குறிப்புக்கு போகலாம், வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். அதே 1 பேதுரு, இன்றைக்கு எடுக்கிற எல்லா வசனமே 1 பேதுரு 2 பேதுருல தான் இருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 முதல். ஏனெனில் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு, வசனத்தை கொஞ்சம் கவனிங்க, வாசிங்க. உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால், சரிங்க, அடுத்தது ஓகே, சரி, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். போதுங்கய்யா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உபத்திரவங்களை சகிக்க சொல்லும் பொழுதே டவுன் ஆயிடுச்சு. பாடுகளை சகிக்க, பாடுகளை சகிக்க, துன்பங்களை சகிக்க, அவமானங்களை சகிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என்னங்கய்யா, நானே உபத்திரவத்தில் வந்தேன், சபைக்கு வந்தால் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி என் கண்ணீரை துடைப்பார்னு அனுப்புவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உபத்திரவங்களை சகிக்கன்றீங்க. வசனத்தை நான் பேசுகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் 2 வார்த்தை அருமையாக இருக்குது. அநியாயமாய் பாடுபட்டு சகிக்கணும். எப்படி பாடுபட்டு? உங்கள் மேலே அநியாயமாக குற்றம் சாட்டுவாங்க. ஒரு சகோதரி வேலை ஸ்தலத்தில், அவங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்காங்க, ஒரு கேஷ்லாம் ஹேண்டில் பண்ணுறது. திடீரென்று 4 லட்சம் ரூபாய் காணா போச்சு. 4 லட்ச ரூபா காணா போனோடனே அவங்க ஷார்ட்டேஜ் ஆச்சு. நீங்கள் தான் பொறுப்புன்னு அவங்க மேலே குற்றம் போட்டாங்க. அவங்க என்ன செய்யறதுனே தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணி, 4 லட்ச ரூபா என்ன பண்ணுவோம் பாஸ்டர், இந்த மாதம் சம்பளத்துலேருந்து பிடிச்சிருவேன்ட்டாங்க, நான் கொடுத்தாகணும், இல்லைன்னா கிரிமினல் கேஸ் பண்ணுவேன். ஜெபித்தோம், அந்த காரியம் கர்த்தர் அற்புதமாய் மாற்றி கொடுத்தார். ஆனால் அவங்க கிட்டத்தட்ட 1.5 மாதம் அந்த பொறுமையாக அந்த அவமானங்களை, ஆஃபீஸில் நிந்தைகளை சகிச்சாங்க. கர்த்தர் அவங்களை நிரபராதி என்று நிரூபித்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். பாடுகளை சகிக்க அவர் பலன் கொடுப்பார். இந்த ஊழியத்தின் பாதையில் கூட நிற்கிற இங்கே பரிசுத்தவான்கள், இங்கே உட்கார்ந்துருக்கிற தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் இல்லை, கொஞ்சமாக நஞ்சமா, எவ்வளோ அவமானங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள் இல்லையா? அன்பானவர்களை, உபத்திரவங்களை சகிக்க, அவமானங்களை சகிக்க, தூஷணம். பேசிக்கொண்டிருக்கிற எனக்கு ஒரு மகன், ஒரு மகள்,
என் மகன் 2015 ஒரு பெரிய விபத்திலே அவன் சிக்கி கொண்டான். அவன் சிக்கி அப்போலோ மருத்துவமனையில் 29 நாள் கோமாலே கிடந்தான். 25 லட்சம் செலவாகி அவன் தலையை மண்டையை உடைச்சி அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி 4 டைம்ஸ் அந்த தலையை மண்டை உடைச்சி இந்த மண்டை உடை எடுத்து, அது பெரிய சாட்சி. அது அவன் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறான். அப்பொழுது என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த பாஸ்டர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல, அவன் பையனை கத்தரை அடிச்சு போட்டாரு. அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்னு தெரியல, 18 வயசு பையன், அதான் கடவுள் அடிச்சு போட்டாரு. இந்த வாய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாய் மற்றவங்களை குற்றம் தீர்க்கிறதுல நம்பர் 1 இருக்குது. கொஞ்சம் சிரிக்க கூட மாட்டீங்களே. நம்ம வீட்டு விஷயத்தை மூடிடுவோம், மற்ற வீட்டு விஷயத்தை என்ன பண்ணுவோம், வாயில சொல்றதுக்கு பதஷ்டப்படுறோம்ல. அவன் எந்த தப்பும் பண்ணல, நானும் எந்த தப்பும் பண்ணல என்பதை கர்த்தர் எப்படி நிரூபிச்சாரு. அவன் செத்து போயிடுவான், அவன் பைத்தியக்காரனா ஆயிடுவான், அவன் பேரலிசிஸ் வந்துடும் சொன்னவரை இன்னைக்கு நடக்குது. ஊழியம் செய்யறான், இன்னைக்கு மெசேஜ் அவன் தான் கொடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு நான் இங்க வந்துட்டேன், இன்னைக்கு அவன் தான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய தேவன் பாடுகளை சகிக்க நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் பக்கத்தில் ஒரு வைராக்கியமாய் அவர் நிற்பார். பாடு இல்லாமல் பரலோகம் இல்லை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார், பாடுகளை அவரோடு கூட சகித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்வோம், no pain there is no gain என்று சொல்வார்கள். if we endure that suffering we shall also rule. பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, பாடு பட்டாதான், கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட்டாதான் உனக்கு பரலோகத்தில் இடம் உண்டு, ஆளுகை உண்டு. இது எவ்வளவு நாள் உபத்திரவம்னா அது கொஞ்ச கால உபத்திரவம். எல்லாம் இப்படி கை வச்சு சொல்லுங்க, கொஞ்ச கால உபத்திரவம் சொல்லுங்க. அதே 1 பேதுரு 5:10 நினைக்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி நிலைப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கொஞ்ச கால பாடு. இந்த பாடுகள் சீக்கிரமா நீங்கிடும், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். கைத்தட்டி பாடலாமா ஒரு அடியா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:2. இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து சோர்ந்து போகாமல் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3. நமக்கு ரோல் மாடல் யாரு? நமக்கு ரோல் மாடல் யாருங்க? இந்த உலகத்தில் நமக்கு ரோல் மாடல் இயேசப்பா தான். அவரை பாருங்க, அநியாயமா அவர் மேல குற்றம் சாட்டு, அநியாயமா ஒருத்தன் அடிக்கிறான், தாடியை பிடிச்சி எடுக்கிறான், கன்னத்தில் அடிக்கிறான், எச்ச துப்புறான், அவரை யூதருக்கு ராஜாவை இறங்கி வாண்டான். அவ்வளவு அவமானங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் இயேசு பொறுமையோடு சகித்தார். இப்போ நாமும் சகிக்கணும். நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓரல் ராபர்ட்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? அமெரிக்காவில் டிஜிஎஸ் அங்கிள் போல வல்லமையான ஒரு ஊழியக்காரர் ஓரல் ராபர்ட்ஸ். அவருக்கு 4 பிள்ளைகளாம். கேளுங்களேன். அதில் அவருடைய மகளும் மருமகனும் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவருக்கு செய்தி போது, ஐயோ என்னுடைய மகள், நேச மகளும் மருமகனும் இறந்து விட்டார்களே. அந்த வருத்தம் அவருக்கு தாங்க முடியல. நான் பிரபலமான ஊழியர், ஆனால் ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார் ஒன்று தெரியல. கொஞ்ச காலம் போனது. ஒரு 5 மாதம் கழிச்சு அவருடைய 2வது பையன் ஒரு டிப்ரெஷனில் துப்பாக்கி எடுத்து அவனே சுட்டுக்கிட்டான். என்ன நடக்கும் சொல்லுங்க? உலகத்தை என்ன பேசியிருப்பாங்க? இவன் ஒரு ஃபேக் ஊழியக்காரன், ஏமாத்து ஊழியக்காரன். என்னங்க எப்படிங்க அவங்க பையன் செத்து போனான் துப்பாக்கியில் சுட்டு, அவங்க பொண்ணு ஆக்சிடென்ட்ல செத்து போட்டா, பயங்கர பரியாசம், நிந்த, அவமானம், ஊழியத்தை விட்டு ஓடிடலாமா, விசுவாசத்தில் தடுமாற்றம். ஓரல் ராபர்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணாரு? தேவ சமூகத்தில் அதை பொறுமையோடு தாங்கினார். ஒரு பிரேயர் டவர் ஒன்று பெருசாக கட்டினார் அமெரிக்காவில். அந்த பிரேயர் டவரில் இரவும் பகலாங்க உட்காந்து அழுது 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 செபித்தார். அந்த ஊழியம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க இறந்த பிறகு பன்மடங்கு பெருகினது. இழப்புக்கு பின்பு வேதனையை தாங்கின பிறகு அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒருவேளை ஏதோ இழந்து வந்து நீங்கள் வந்திருக்கலாம், பண நஷ்டத்திலே, இல்லை உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இழந்து இருக்கலாம். ஐயா, நான் ரொம்ப வேதனையோடு வந்திருக்கிறேன் சபைக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் என்னை சண்டை போட்டு என்னை கேவலப்படுத்தியிருக்கிறாங்க. கிறிஸ்தவனாக இருப்பதனால, ஊழியம் செய்வதனால எனக்கு அவமானம், இந்த வெள்ளை ட்ரெஸ் போகிறதுனால எனக்கு அவமானம், இந்த ஊழியம் செய்வதனால எனக்கு அவமானம், கேலியும் கிண்டலுமா பேசுகிறாங்க. ஐயா, கவலைப்படாதீங்க, தைரியமாக உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இயேசு உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமேனே சொல்லலையே. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமேன் சொல்லுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? அநேக உபத்திரத்தின் வழியாக தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சுமெத்தையின் மேல இருக்கிற வாழ்க்கை அல்ல, அது முட்செடியில் நடக்கிற வாழ்க்கை. பேசிக்கொண்டிருக்க எங்களுக்கு நீங்களே நினைக்கலாம், மேடையிலேருந்து இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இவங்க பாஸ்டருக்கு என்னங்க, வசந்த் ஐயாவுக்கு என்ன, அம்மாவுக்கு என்ன, தாயாருக்கு என்ன, இந்த ஐயாவுக்கு என்ன, அவங்களாம் நல்ல வசதியாக காரு பங்களா சந்தோஷமாக இருக்குது. அப்படி இல்லைங்க. ஊழியக்காரன் கடந்து போகிற பாதை எப்படி தெரியுமா? ரொம்ப கஷ்டம். எவ்வளோ வேதனை, எவ்வளோ அவமானம் தெரியுமா? எத்தனை பழி சொற்கள் தெரியுமா? ஆனால் அவ்வளோத்தையும் தாங்கி கொண்டு தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஏனென்றால் உபத்திரவத்தின் குகையிலிருந்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். பவுல் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள், நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் அதிகமாய் உபத்திரவப்பட்டவன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன், 1 குறைய 40 அடிகள் 5 தரம் அடிக்கப்பட்டவன். அவருடைய பாடுகளை அவர் பட்டியலிடுகிறார். பைபிள் எனக்கு ஒரு பிடிச்சமான ஒரு வசனம் இருக்கிறது. அவர் 1 பேதுரு சொல்லுது, பாடுகளுக்கு நம்ம பங்காளிகள். கிராமத்தில் சொல்லுவாங்க, அவங்க யாருங்க? எங்க பங்காளி. கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க? அவங்க யாருங்க? பங்காளி. நம்ம எதுக்கு நம்ம பங்காளி? பாடுகளுக்கு பங்காளி. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்களுக்கு பாடே வரலன்னு சொன்னால் there is something wrong. இருக்கீங்களா? உங்களுக்கு எனக்கு பாஸ்டர் எனக்கு பாடே வந்ததில்லை பாஸ்டர், எனக்கு உபத்திரமே வந்ததில்லை, எனக்கு எந்த இதுவுமே, நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறேன்னா ஏதோ ஒரு தவறு அங்கே நடக்கிறது. நீங்கள் உண்மையாக கிறிஸ்து நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் அது நீடிக்காது, அது கொஞ்ச காலம் துன்பம். ஆண்டவர் வந்து அந்த துன்பத்திலிருந்து உங்களை தூக்கி விடுவார், அந்த உபத்திரத்திலிருந்து உங்களை தூக்கி விடுவார். நாம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ பேதுரு எழுதுகிறார், நீங்கள் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பாடுகளை தாங்க. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். பாடுகளை சகிக்க. அதே 1 பேதுருவிலே பின்பக்கம் திருப்பின 4ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 16ஆம் வசனம் 4:16, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருக்கணும். கிறிஸ்தவனாய் இருக்கிறதுக்கு நீங்கள் வெட்கப்படக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆமேன். அப்போ கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே பாடுகளை அனுபவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். We have been called to endure the suffering. 3வது குறிப்புக்கு போகலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மனப்பாடமான வசனம். சொல்லுங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, கர்த்தர் எதிர்த்து அழைச்சாரு, அவருடைய புண்ணியங்களை பிறருக்கு அறிவிக்கும்படிக்கு. பக்கத்தில் பாசல இயேசு சுவாமியை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலையே. இயேசுவை உலகத்துக்கு அறிவிக்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆத்துமாதாயம் செய்ய, இயேசு என்றால் யார் என்று தெரியாத அநேக மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இயேசுவை வெறுக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். நான் ஒரு சில சேயிங்ஸ் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்களேன். சேயிங்ஸ் பைபிள்லேருந்து கொஞ்சம் அவுட்லேருந்து சொல்றேன். சர்ச் வித்தவுட் சோல் வினிங் இஸ் எ சர்ச் தட் ஸ்லோலி டையிங். டிஎல் மூடி சொல்லியிருக்கிறார். ஒரு சபை ஆத்துமாதாயம் செய்யாத பட்சத்தில் இருக்குமானால் அது செத்த நிலைமையில் இருக்கிற சபை. ஒரு முறை கூட நற்செய்தியை கேட்காத ஒருவர் இருக்கும் வரை அதை இருமுறை கேட்க யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு முறை கூட இயேசுனா யாருன்னே தெரியாத மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை வரோம், அதுவும் தாமதமாக வரோம், வந்து உட்காடுறோம், இங்கே வர்ஷிப் அட்டன் பண்ணுறோம், செய்தியை கேட்குறோம், முடிஞ்ச உடனே நம்ம போயிட்டே இருக்கோம். அவ்வளோதான், இன்னையோடு முடிஞ்சு போச்சு கதை. வீட்டுக்கு போவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், நாளையிலேருந்து நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும்.
ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே புண்ணியங்களை நாம் இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறோமா? சோல் வின்னிங் இஸ் நாட் ஜஸ்ட் எ மினிஸ்ட்ரி, இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பில்லி கிரஹாம் சொல்றாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்காக வார நாட்களிலே ஏதாவது செய்யணும். ஆமேன் சொல்லுங்க. No man or devil can stop the gospel of the kingdom. பென்சன் என்ற ஆப்பிரிக்கா ஊழியர் சொல்கிறார், பிசாசு நம்முடைய ஊழியத்தை தடை செய்ய முடியாது. நமக்கு கர்த்தர் திறந்த வாசலை தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல், பல்லடம், பல இடங்களிலே இன்னைக்கும் தடைகள் இருக்க தான் செய்கிறது. ஆனால் தேவன் நமக்கு சென்னை பட்டணத்தில் கர்த்தரை ஆராதிக்க, சுவிசேஷம் சொல்ல தடை இல்லை. எத்தனை பேர் காஸ்பல் மினிஸ்ட்ரி போறீங்க? இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, பார்த்தேன் நான். சனிக்கிழமையானா அவுட்ரீச் மினிஸ்ட்ரி இருக்குது. அந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரி போகிறவங்க மட்டும் கை தூக்குங்க. அவுட்ரீச் மினிஸ்ட்ரி இல்லை, இங்கே போலினா கூட பரவாயில்ல, எங்கேயோ ஒரு அவுட்ரீச் மினிஸ்ட்ரி நான் செய்கிறேன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. சுவிசேஷ ஊழியர் செய்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. உங்களை மனநிறைவோடு உபவாசத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ மற்றவங்களும் ஆசீர்வாதம் இல்லையான்னு சண்டை போட வராதிங்க. கர்த்தருக்காக நான் 36 வருஷமாக நான் ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். 36 வருஷம் நான் ஆசிரியர். ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங். வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்துக்கிறேன். ஆனாலும் என்னுடைய ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு, டீச்சர்ஸுக்கு, எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அது ஒரு ஊழியம் போல செய்ய அநேக மாணவர்களை என் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் ஆண்டு விழாவுக்கு பாஸ்டர் வந்தாங்க, வசந்தம் ஐயா வந்திருந்தாங்க. அவள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். பாஸ்டர், உங்கள் மாணவர்களை மேடையில் நிற்க வச்சு, இவங்கெல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி அவங்க நிற்க வச்சு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம். எல்லாம் புறஜாதி பிள்ளைங்க, கிறிஸ்துவை அறியாத பிள்ளைங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுறோம். எங்கள் பிள்ளைங்களாம் எப்படி தெரியுமா கூடுவாங்க? பாஸ்டரையா, பாஸ்டரையான்னு கூடுவாங்க. தோத்திரையான் காலையில் பார்த்து எல்லாம் குட் மார்னிங் சார்வான். இவன் என்னத்துமா சொல்லுவான்? தோத்திரையான்வான். நம்ம இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு வாழ்க்கை, அது இயேசுக்காக வாழணும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். The main business of the church is to win souls and make them as disciples. ஒரு சபையினுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அந்த கூட்டம், இந்த கூட்டம், இந்த கூட்டம், சுவிசேஷ கூட்டம், அந்த கூட்டம் இல்லை. நம்முடைய முக்கியமான வேலை இயேசுவை தெரியாத மக்களுக்கு go or send, போ அல்லது அனுப்பு. நாம் எப்படி ஆகிலும் ஏதாகிலும் செய்து ஆத்துமாக்களை சபைக்குள் கொண்டு வர வேண்டும். நம்முடைய இயேசப்பா தான் ரோல் மாடல் இல்லை. அவரை குறித்து மத்தேயு 9 என்ன வாசிக்கிறோம்? இயேசு பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிற ஜனங்களை பார்த்து அவள் மேல் மனதுருகி அவளுக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொண்டார். ஒரு ஆமேனே சொல்லலையே. இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிற நாம என்ன பண்றோம்? நம்ம ஆண்டவரை குறித்து பிறருக்கு அறிவிக்கிறோமா? சிலரையாவது அக்கினிலிருந்து இழுக்கணும்னு சொல்லி யூதா சொல்றார். யூதா 22 சிலரை அது அக்கினிக்கினார். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் எழுந்து அழிந்து கொண்டிருக்கார்கள். ஒவ்வொரு சாவு போகும்போது நான் அழுவேன். எங்கள் வீட்டு ரோட்டில், அந்த எங்கள் சர்ச் ரோட்டில் செமிட்ரி இருக்குது. அந்த வியாசார்பாடி செமிட்ரிக்கு அப்படி தான் அவங்க போய் ஆகணும். ஒவ்வொரு சாவும் போவாங்க, எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு போவாங்க, மோளம் அடிச்சுக்கிட்டு. அப்போ நான் அழுவேன். அப்போ எங்கள் பிள்ளைங்கள்லாம், சின்ன பசங்களாம் கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் அழுவுறீங்க? இந்த ஆத்மா நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, இந்த ஆத்மா பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்தேன்? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் சும்மா இருக்கக்கூடாது. இனிமேல் சிலரையாவது ஆத்ம பாரத்தோடு அவளை அழைத்து வர வேண்டும். யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்க, அக்கா ரொம்ப கஷ்டப்படுறேங்க்கா, என் வீட்டுக்கார் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, கடன் அதிகமாயிடுச்சு, ரொம்ப வியாதினால முத்தி போய் கேன்சரில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே சொல்லணும், ஏசப்பா நல்லவர், இயேசு உன்னை சுகமாக்குவார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். ஃபாதர் என்ன பாடுறாரு? பாடலாம் அந்த பாட்டை. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே, கை உயர்த்தி, சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும், என் தேச எல்லையெங்கும் ஓம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கும் ஓம் நாமம் சொல்ல. ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை ஆராதனை. ஒரு பொருத்தனையோடு சுவிசேஷ பாரம், ஆத்தும தாகம் ஆண்டவருக்காக இயேசுவே நான் உம்முடைய ஊழியம் செய்யணும். glory ஆராதனை அன்பரீசுராஜ் ஆவியான தேவனுக்கே. இந்த காலவெளியிலே ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷ பாரம் அமிழ்த்துவதாக, ஆத்தும பாரம் உண்டாவதாக. ஒரு ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள். பில்லி கிரஹாம் இடத்துல போய் ஒரு நாள் கேட்டார்களாம், இவ்வளோ ஃபேமஸாக இருக்கீங்களே, நீங்கள் ஏன் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாய் பதவிக்கு நிற்கக்கூடாது? அவர் சொன்னாராம், அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று அழைக்கப்படுவதை பார்க்கலும் தேவனுடைய ஊழியன் என்று அழைக்கப்படுவதை நான் பெருமைப்படுகிறேன். I would like to be called as a minister of God rather than the president of United States. இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பெரிய பொசிஷன் என்னவென்றால் நான் தேவனுடைய ஊழியன். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் தேவனுடைய ஊழியன், நான் தேவனுடைய வேலைக்காரன், நான் கர்த்தருடைய அழைக்கப்பட்டிருக்கிறேன். எதற்கு என்னை அழைத்தார்? பாடுகளை சகிக்க மட்டுமல்ல, பரிசுத்தமாய் வாழ மட்டுமல்ல, அவருடைய புண்ணியங்களை தேசத்துக்கு அறிவிக்கும்படியாக. இந்த வாரம் நம்ம எல்லாம் ரெடியாக போகிறோம். இனிமேல் சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் செய்யணும், கைப்பிரதி ஊழியத்தை செய்யணும், ஆஸ்பத்திரி ஊழியத்தை செய்யணும், நலிந்தோரை போய் பார்க்கணும், திக்கற்றவர்களை போய் பார்க்கணும், இயேசுவை குறித்து அறியாத கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு போகணும், புறஜாதி மக்களை போய் சந்திக்கணும். அவர்கள் கிறிஸ்து மேல் ரொம்ப அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு ஜாதி இந்து வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அவங்களுக்கு அப்படியே சாஷ்டாங்கமாய் அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. என்னை அப்படியே பணிந்து கொள்கிறான், பார்த்து பயந்துட்டேன். மாமா எழுந்துருங்கம்மா. அவங்க அந்த பாஸ்டர்மார்களை கடவுளுக்கு இணையாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி மக்களெல்லாம் நம்ம சந்தித்து கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அறுவடை மிகுதி, வசனத்தை முடிங்க. ஆட்களோ குறைவு. லேபரர்ஸ் ஆர் ஃபியூ, ஹார்வெஸ்ட் இஸ் பிளன்டிஃபுல். நம்ம என்ன செய்கிறோம்? நான்காவது குறிப்பு நேரம் இல்லாதனால ஏசாயா 51:2 வாசிக்கலாம். அங்கே ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனை என்ன செய்தார் என்று பார்க்கலாம். ஏசாயா 51:2 வாசிங்கள். நேரம் ஓடுகிறது, நான் சீக்கிரமாய் முடிக்கிறேன். ஏசாயா 51:2, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. சொல்லுங்க ஒரு ஆமென். பாடுகளை சகிக்கும் மட்டுமல்ல, பரிசுத்தமாய் வாழும் மட்டுமல்ல, அவருக்கு ஊழியம் செய்யும் மட்டுமல்ல, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவன் அழைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாம் சீமானா இருந்தால் நாமும் சீமான் தான். So I am going to ask one question. யாராவது சொல்ல முடியுமா பாருங்க. டிஃபைன் blessing. What is blessing? உங்களுடைய பார்வையிலே ஆசீர்வாதம் என்றால் என்ன நினைக்கிறீர்கள்? வீடு, காரு, பங்களா, வேலைக்காரர்கள், உயர்ந்த பொசிஷன், பெரிய பதவி, கை நிறைய சம்பளம், அது ஆசீர்வாதமா? அதுவும் ஆசீர்வாதம் தான். ஆனால் நான் ஒரு குறிப்பை சொல்கிறேன், கர்த்தர் உள்ளத்தில் போட்டார். கிரைஸ்ட் இன் யூ இட்ஸ் a great blessing. இயேசு உனக்குள் இருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். கை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா வானத்தை பூமியை படைச்ச தெய்வம் என் கூட இருக்கிறாரு, இதை விட பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வேற எதுவும் இல்லை. ஒரு அல்லேலூயா. அம்பானி, அதானி இல்லை, அவங்கள தான் பிளஸ்ஸிங்காக இருக்கிறாங்க, கோடிகளை வச்சிருக்கிறாங்க. அது ஆசீர்வாதமா? கிடையாது. செத்து போனால் பரலோகம் போவோம். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். இதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஆமென். சமாதானமா வாழணும், சுகமா வாழணும், நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும். நான் அடிக்கடி என் பிரசங்கத்தில் சொல்லுவேன், ரைஸ் மில் வச்சிருப்பாங்க, டாக்டர் அரிசியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பார். மிளகா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்க காரமே ஒத்துக்காது. சுகர் ஃபேக்ட்ரி வச்சிருப்பாங்க, சுகரே சேர்க்கக்கூடாதுன்னுவாங்க. இப்போ நம்ம எல்லாம் சாப்பிட்றோம். இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். நைட்டு 11 மணிக்கு சாப்பிட்டாலும் சிரிச்சிது நமக்கு. சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ we are the channel of blessing. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தரனை ஆசீர்வதிச்சார், ஓகே.
ஆனால் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நாம் பிறருக்கு வழிகாட்டணும். இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் அவர் ஒருவரே. யோபையும் தாவீதையும் சாலமோனையும் கர்த்தர் ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஃபாதர் பாடுறார், கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்தது ஐயா. கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் சாபமானார். கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் என்னை ஆசீர்வதிக்க அவர் சிலுவையிலே அவர் சாபமானார். என்னை ஐஸ்வர்யவானாக மாற்ற அவர் தரித்திர கோலம் எடுத்தார். He became poor so that we may become rich. ஒரு அடி பள்ளமா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. விசுவாசத்தோடு பாடுறவங்க, ஒருவேளை கடன் பாரத்தோடு வந்திருக்கலாம், ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு வந்திருக்கலாம், நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆராதனை முடித்து வீட்டுக்கு போகும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அள்ளி சொல்லுங்கள். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீங்கள் ஆலயத்துக்கு நேரத்தோடு வர வேண்டும். நிறைய பேர் அல்லேலூயாவே காணுமே. பந்தி என்பது இட்ஸ் எ கப் ஆஃப் பிளெஸிங். பந்திக்கு நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. திருவிருந்துக்கு ஆலயத்துக்கு தாமதமாய் வருவது ஆண்டவரை அவமானப்படுத்துவது என்று காலம் சென்ற பாஸ்டர் ஜீவானந்த ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. சுவிசேஷ ஜீவானந்த அடிக்கடி சொல்லுவாங்க, காலதாமதமாய் ஆலயத்துக்கு வருவது யார் அவமானப்படுத்துவதா? ஆண்டவரை அவமானப்படுத்துவது. மன்னிக்கவும், நீங்கள் காலதாமதமாய் ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் முன்கூட்டியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. 7:30க்கு சர்வீஸ்னா அவர் 7:20க்கே வந்துடுறாரு இந்த ஆலயத்துக்கு. நம்ம அவரை காக்க வச்சுட்டு வந்தோம். How can we receive God's blessings? கொஞ்சம் யோசித்து பாருங்க. Be punctual in attending the ministry. Be prompt in your tithe. Be present in Lord's table. தசமபாகத்தில் உண்மையா இருக்கு. தசமபாகத்தை குறித்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவனுக்கு கொடுத்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டின்படி தசமபாகம் இல்லை. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றாரு? தசமபாகத்துக்கு அதிகமாய் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனவன் व्यसனமாயும் அல்ல, சேர்ஃபுல் கிவர். எவ்வளவுனா கொடுக்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் சம்பளம்னா 1000 ரூபாய் தசமபாகம். அதோடு நிறுத்திடக்கூடாது. நீங்க எவ்வளவு வேணா கொடுக்கலாம். அதான் புதிய ஏற்பாட்டு உபதேசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் லேவியருக்கு 10:1 கண்டிப்பாக கொடுங்க, அது கமாண்ட்மெண்ட். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு தாராளமாக ஏராளமாய் கொடுக்கலாம். அப்படி கொடுத்து தான் நான் ஆசீர்வாதம் பெற்றேன். இங்கே இருக்க மோசே அண்ணனுக்கு என்னை குறித்து தெரியும். நான் மிக சாதாரணமான எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் அம்மா அப்பாலாம் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்னை இன்னைக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அநேகருக்கு நான் பிரயோஜனமாக இருக்கிறேன். அநேகருக்கு நான் உதவி செய்கிறேன். எங்கள் சபையில் ஏழைகளுக்கு பென்ஷன் கொடுக்குறோம். கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்கு கொடுப்பதிலே உண்மையாக இருந்தேன். இன்று வரை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது உங்கள் கைகளை நீட்ட வேண்டும், தாராளமாக குறுக்கி கொள்ளக்கூடாது. அப்பொழுதுதான் தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதம் உங்கள் கையில் வரும். தசம பாகத்தில் மட்டுமல்ல, பந்திக்கு நேரத்தோடு வர வேண்டும், ஆலயத்துக்கு நேரத்தோடு வர வேண்டும், உங்கள் பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும். நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. பிள்ளைங்க எங்கங்க? அவன் தூங்குறான் பாஸ்டர், 7:30 எழுந்துக்க மாட்டான், அவன் கராத்தே கிளாஸுக்கு போகணும், அவன் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகணும், அவன் நாளைக்கு 12th எக்ஸாம் இல்லையா, அவன் டியூஷன் போகிறான். இதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஃபஸ்ட்டு அவனை சபைக்கு கொண்டு வந்து சபை முடிச்ச பிறகு தான் அவன் போகணும். கையை தட்டுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை டியூஷனுக்கு, நாங்களாம் எந்த டியூஷனில் படித்தோம்? நான் 6 செக்குலர் டிகிரி 2 தியாலஜிக்கல் டிகிரி வாங்கியிருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களாம் எங்கே டியூஷன் போனோம்? அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது.
ஒரு கோனார் கிடையாது, ஒரு டியூஷன் கிடையாது, ஒரு கைடு கிடையாது, ஒரு எந்த இது கிடையாது. டீச்சர் நடத்துவாங்க, அதை படித்து கர்த்தருடைய ஞானத்தால் வந்தோம். இன்னைக்கு பிள்ளைங்கள் அவங்க இஷ்டத்துக்கு போகக்கூடாது, சபைக்கு கொண்டு வாங்க. bring your children to the church so that God will bless you abundantly. நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கும்படி தேவாலயத்துக்கு வருங்கள் என்று சொல்லி உபாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்தார்? சீக்கிரமா சொல்லி முடிங்க. we have been called to be saints, we have been called to endure the sufferings, we have been called to preach the gospel, preach his excellency, we have been called to inherit God's blessing. கடைசியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். பிலிப்பியர் 3:14, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். பிலிப்பியர் 3:14 வாக்கியத்தை எனக்காக வாசியுங்கள் யாராவது ஒருத்தர். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். எல்லாரும் எனக்கு கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, எனக்கு ஒரு டார்கெட் இருக்கிறது, அதை நான் அச்சீவ் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கிரீடம் வச்சிருக்கிறாரு சொல்றோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தலையில் என்ன இருக்குது? கிரீடம். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒரு காலத்தில் முடி நிறையா இருந்தது, முடியே போயிடுச்சேன்னு. ஆண்டவர் சொல்வார், உனக்கு கிரீடம் தர மகனே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன கிரீடம் தெரியுமா? வாடாத கிரீடம், அழிவில்லாத கிரீடம், மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம். பைபிள் இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்ப அந்த கிரீடத்தை கர்த்தர் நம்ம தலையில வைக்க போறாரு. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். கர்த்தர் நம்ம எதற்காக தெரியுமா அழைத்தாரு? நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், when you run alone it is called race, when God runs with you it is called grace. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. லக்கை அடைவதற்கு பந்தய பொருள், நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்குதுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு பந்தய பொருள் வச்சிருக்கிறாரு. என்னை மறிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி அடக்கம் பண்ணத்துக்கு வைப்பாங்க. என்னை பெட்டியில படுத்து வச்சு எல்லாம் அழுவாங்க. ஐயோ பாஸ்டர் இறந்துட்டீங்களா, எல்லாம் அழுவாங்க. எல்லாரும் வந்து மாலை போடுவாங்க, எல்லாரும் வந்து சுற்றி இருந்து பாட்டு பாடுவாங்க. ஆனால் எனக்கு மரித்த எனக்கு அங்கே பரலோகத்துக்கு போவேன். அங்கே போகும்போது ஆண்டவர், வா மகனே, எனக்காக நீ ஓடினாய் அல்லவா, இதோ உன்னுடைய பந்தய பொருள் பெற்றுக்கொள். உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, வா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நமக்கு எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. we have a purpose, we have a goal, we have a destiny. அதுதான் பரலோகம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். kindly please stand. இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஆண்டவர் என்னை அழைத்தார்,
பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறார். பாடுகளை உபத்திரவங்களை சகிக்க அழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைத்திருக்கிறார். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் என்னை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி பரிசுத்தாவில் நிறைந்து அன்னை பாஷை பேசி ஓ ரபாபா ஷபபாபாபோ ரிபாபாபோதி அந்தரா ரகதலபாபோதி அந்தரபாபோ கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விட்டுக் கொடுக்கிறீர்கள்? அவருக்கு எத்தனை பேர் விட்டுக் கொடுக்கிறீர்கள்? விட்டுக் கொடுங்கள், விட்டுக் கொடுங்கள், விட்டுக் கொடுங்கள், விட்டுக் கொடுங்கள். தயவு செய்து யாரும் சும்மா இருக்க வேண்டாம். கடைசி நேரம் நான் ஜோமனி பாஸ்டர்மார்கிட்ட கொடுக்க போறேன். நம்ம கடைசியாக எல்லா கரங்களை தட்டி தேவனை ஆவியில நிறைந்து கர்த்தாவே நீர் என்னை அழைத்தது உண்மை, என்னை தெரிந்து கொண்டது உண்மை, உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்னை முன்குறித்தது உண்மை, தாயின் கர்ப்பத்திலே என்னை அழைத்தீரே, முன்குறித்தீரே, உன்னதமான ஊழியத்தை கையிலே கொடுத்தீரே. ஆண்டவர், இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். உம்முடைய புண்ணியங்களை அறிவிப்பேன், உமக்காய் ஓடுவேன், பாடுகளை சகிப்பேன், பரிசுத்தமாய் வாழ்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க தலைமையில வந்து இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை மேல இறங்குவதாக. கர்த்தருடைய உன்னதமான ஆசீர்வாதம் இறங்குவதாக. நோய் நொடிகள் நீங்குவதாக. அசுத்தாவிகள் புறப்பட்டு ஓடுவதாக. வியாதிகள் சுகமாவதாக. ரிபாபா தரபாபோ ஷியாபாபோ ரிபாபாபோ ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை தட்டி வெட்கப்பட வேண்டாம். யார் கையை கட்டி கொண்டிருக்காங்க கையை தட்டுங்கள். க்ளோரி க்ளோரி க்ளோரி. கர்த்தருடைய மகிமை உங்க தலைமையில இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை உங்க தலைமையில இறங்கட்டும். ரிபாபா பாபா 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 ஷாபாபா விட்டுக் கொடுங்கள், விட்டுக் கொடுங்கள். அழைத்த தேவன் பக்கத்தில் வருகிறார். மகனே, நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறாயா? உன் பக்கத்தில் தேவ ஆவியானவர் வந்து இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. க்ளோரி. உன் அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். நான் தான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have chosen you. I only called you by your name. கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். உன்னை பேர் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். மனிதர்கள் பேரை மறந்திருக்கலாம், ஆனால் தேவன் பேரை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்திருப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அடியேனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது உம்முடைய கிருபை. என் அன்போடு அழைத்த பாஸ்டருக்காகவும் அம்மாவுக்காகவும் அவருடைய உறவினர்கள், குடும்பத்தார், சபையார், மூப்பர்கள் அனைவருக்காக ஸ்தோத்திரம். அடியனை கொண்டு வந்தீர். ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நீ வெளிப்படுத்தியிருக்கிறீர். நாங்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு டெஸ்டினி இருக்கிறது, எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், எங்களுக்கு ஒரு பணி இருக்கிறது, எங்களுக்கு ஒரு மிஷன் இருக்கிறது. அதை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். பரிசுத்த வாழ்க்கையில் எங்கள் கூடட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிறேன் சொன்னீரே. நாங்கள் பரிசுத்த நிலைமையில இன்னும் பூரணமாய் ஆற 2 கொரிந்தியர் வாசிக்கிற பிறகு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பர்ஃபெக்ஷனுக்குள்ள எங்களை கொண்டு போகும் ஆண்டவரே. கரை திரை முதலானவை இல்லாமல் தூய மனவாட்டி சபையாய் எங்கள் சபையை மாற்றும். விசேஷமாக அடியேன் கிரேட் அசம்பிளி ஆஃப் ஹோலி மவுண்டன் சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். வாடகைகளை நடத்தி கொண்டிருக்கிற அடியார்களுக்கு ஒரு சொந்தமான இடத்தை கட்ட உதவித்திருப்பேன். வாங்க கத்த உதவி செய்வீராக. கர்த்தர் அந்த காரியத்தை நீ செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2026 அதுக்கான காரியத்தை நீர் வைராக்கிய கொண்டு இறங்கி விட்டீர் என்று நான் நம்புகிறோம். நீங்கள் வழிகளை திறக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அன்பு தாயார் அம்மாக்கா ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே இவ்வளோ நேரம் நின்று ஆராதனை பண்ணதை பார்த்து நான் பரவசம் அடைந்தேன். அவள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை போன்றவர்களுக்கு அவர்கள் ஒரு தாயாராக இருக்கிறார்கள். அவளை ஆசீர்வதிக்கிறோம். நீடித்தாயிலை அம்மாவுக்கு தாரும். சபையாரை ஆசீர்வதி. இங்கே இருக்கிற மூப்பர்களை அனைவரும் ஆசீர்வதி. வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்பும். அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு வீடுகளுக்கு செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே.